வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். போன வாரம் போட்ட வீடியோவுக்கு நீங்கள் பேராதரவு கொடுத்துருக்கீங்க. நிறைய லைக்ஸு, கமெண்ட்ஸு, அப்புறம் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. என்னோடய நோக்கம் என்னென்னா, பங்கு சந்தை பற்றின தகவல்களை எளிமையான முறையில் நண்பர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான். சரி, இப்போ போன வாரம் வீடியோவோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பங்கு சந்தைனாலே ரிஸ்க்கு, நிறைய படிக்கணும், நஷ்டம் வந்துடும் அப்படின்னு பயப்படுறவரா நீங்கள்? கவலையே படாதீங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த 2 சிம்பிள் டெக்னிக்கை ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் கூட ஃபாலோ பண்ண முடியும். இந்த வீடியோவில் நாம் நிஃப்டி பீஸ், அதாவது ETF ஒன்று இருக்கும் தெரியுங்களா, நிஃப்டி பீஸ்ன்னு சொல்லுவோம். அது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்றது நிஃப்டி பீஸ் அப்படின்ற பேரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது மூலமாக எப்படி வெறும் ஒரு 1000 ரூபாய் வச்சு ஒரு பெரிய வெல்த்தை உருவாக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் கடந்த 5 வருட டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு 2 வழிமுறைகளையும் ஒப்பிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். முதல்ல நிஃப்டி பீஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? முதலீடு செய்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் எதில் முதலீடு செய்ய போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாம் இப்போ எடுத்திருக்கிறது நிஃப்டி பீஸ். இது இந்தியாவோட டாப் 50 கம்பெனிகளை சேர்ந்த ஒரு தொகுப்பு. இந்த தொகுப்பில் என்னென்ன கம்பெனிகள் வருதுன்னா, HDFC பேங்க்கு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, ICICI பேங்க்கு, இன்ஃபோசிஸு, பாரதி ஏர்டெல்லு, ITC, TCS, L&T, ஆக்சிஸ் பேங்க்கு, கொடாக் மஹிந்திரா பேங்க்கு, இந்த மாதிரி இன்னும் 40 கம்பெனிங்க இருக்குது. நான் 10 கம்பெனிகளை எடுத்திருக்கேன். நான் வெயிட்டேஜ் பிரகாரம் எடுத்திருக்கேன். அந்த வெயிட்டேஜில் லீடிங்கில் இருக்கிறது, டாப்பில் இருக்கிறது HDFC பேங்க்கு. நான் அந்த ஆர்டரில் எடுத்திருக்கேன். 10 எடுத்திருக்கேன். இன்னும் மீதி 40 கம்பெனி இருக்குது. மொத்தம் இந்த 50 கம்பெனிகளை சேர்ந்தது தான் நிஃப்டி 50 அப்படின்ற இண்டெக்ஸு. சரிங்களா? நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு தனி கம்பெனி மேலே முதலீடு செஞ்சால் அது ஒரு சில சமயத்தில் நஷ்டமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் சேர்மன் ராஜினாமா செஞ்சார். அந்த சமயத்தில் அந்த HDFC பேங்க்கோட ஷேரு ரொம்ப கீழே இறங்கிச்சு. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் ஷேரை எடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஐடி செக்டாரில் இருக்கிற அந்த மந்தத்தன்மை, அதே நேரத்தில் ஆந்த்ரோபிக் நிறுவனத்தோட ஏஐ சார்ந்த அச்சுறுத்தல் போன்ற விஷயங்கள்னால அதனோட அதிகபட்ச விலையான 2000 ரூபாயிலிருந்து இன்றைக்கி 1180 ரூபாய்க்கு வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவோட இந்த டாப் 50 கம்பெனிகளும் ஒரே நேரத்தில் நஷ்டமாக போகிறதில்ல. இந்த பீஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த டாப் 50 கம்பெனிகளை உள்ளடக்கிய இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால இது நம்ம ஒரு பாதுகாப்பானதாக கருத முடியும். இப்போது போன வாரம் நான் உங்களுக்கு வீக்லி ரெட் கேண்டில் பற்றி சொன்னேன் இல்லையா? அதனோட தொடர்ச்சி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்குறவங்களுக்கும் இது புரியும். நீங்கள் அந்த இப்போ போன வீடியோவை பார்க்கணுன்னா, நான் புக் மார்க்கில் மேலே ஐ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போன வாரம் வீடியோ கிடைக்கும். நான் என் கார்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அந்த வீடியோவோட லிங்க்கை. சரி, இப்போது அந்த வீக்லி ரெட் கேண்டில் ஸ்ட்ராட்டஜியை எப்படி செயல்படுத்தலாம், சில பேர் அதில் டவுட் இருக்குது அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் நான் ஒரு டேட்டா ஷீட் ரெடி பண்ணியிருக்கேன். முதல்ல அந்த இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வீக்லி ரெட் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்ற விஷயம். கூடவே அதை வேறு ஒரு விதத்துலேயும் செய்ய முடியும். அந்த மெத்தட் எப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 2 ஸ்ட்ராட்டஜியும் வரதுனால நீங்கள் நடுவில் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கிளாஷ் ஆகும். அதனால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முதல்ல நான் ஈஸியாக இருக்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இது ஒரு ரிலாக்ஸ்டு பார்த்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இது மாதாந்திர முதலீடு வகையை சேர்ந்தது, மந்த்லி SIP மாதிரி. இந்த வழி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லை, இந்த மெத்தடில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி அன்றைக்கி 1000 ரூபாய்க்கு நிஃப்டி பீஸை வாங்கணும். எவ்வளோ குவான்டிட்டி நம்மளால் வாங்க முடியுமோ அதை வாங்கணும். இந்த 5ஆம் தேதின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது ஃபிக்ஸடு கிடையாது. உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கலாம். 1ஆம் தேதியை கூட பண்ணலாம், 5ஆம் தேதி, 10ஆம் தேதி, நீங்கள் எந்த தேதியை எடுத்துக்கிறீங்களோ அதில் உறுதியாக இருக்கணும். நான் 5ஆம் தேதி எடுத்திருக்கேன். இது ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இந்த 5ஆம் தேதி அன்றைக்கி லீவ் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதிக்கு அடுத்து என்னைக்கு வேலை நாளாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். சப்போஸ் இப்போ 5ஆம் தேதி சனிக்கிழமைன்னு வச்சிங்களேன், 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 7ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. அன்றைக்கி மார்க்கெட்டு இருக்கும்போது நம்ம அன்றைக்கி வாங்கிக்கலாம்.
சரிங்களா? இப்போ தேதி வந்து முதல்ல சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கிறது 5ஆம் தேதி. அன்றைக்கி தேதியில் ரூ. 1000 அந்த நிஃப்டி பீஸை வந்து நம்ம வாங்குகிறோம். எத்தனை வருமோ அத்தனை வாங்குகிறோம். 5ஆம் தேதி லீவாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு அடுத்த ஒர்க்கிங் டே அன்றைக்கி நம்ம வாங்குகிறோம். சரி, இப்போது நம்ம ரூ. 1000க்கும் கரெக்டாக வாங்கிட முடியாது. ரூ. 1000க்கு யூனிட்ஸ் வாங்கினது போக மீதி 50ஓ 100ஓ இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அதை அப்படியே வச்சுருந்து அடுத்த மாதம் நீங்கள் ரூ. 1000 போடுவீங்க இல்லையா, அதோட சேர்த்து அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஷேரு இந்த நிஃப்டி பீஸ் அப்படின்ற ஷேர் வந்து ரூ. 175 வைங்களேன். நம்ம முதலீடு ரூ. 1000 எடுத்துக்கிறோம். இதில் வந்து 5 யூனிட் வாங்கினீங்கன்னா ரூ. 875 வருது. மீதி ரூ. 125 இருக்குது. சரிங்களா? அந்த ரூ. 125 அப்படியே அடுத்த மாதம் நீங்கள் முதலீடு பண்ணுற ரூ. 1000 சேர்த்துக்குங்க. 1125 சேர்த்துக்குங்க. அந்த 1125க்கு எத்தனை குவான்டிட்டியை அன்றைக்கி தேதியில் வாங்க முடியுமோ அதை அப்படியே வாங்கிடுங்க. அதுலேயும் மீதி இருந்ததுன்னா அதை அப்படியே அடுத்த மாதத்துக்கு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம முதலீட்டுக்காக எடுத்து வச்ச பைசாவை வேறு விதத்தில் செலவு பண்ண வேணாம் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம். சரி, இதனால் என்ன பிரயோஜனம், இதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை நீங்கள் கவனிக்கவே வேண்டியதில்லை. ஒரு ரோபோ மாதிரி மாதம் மாதம் முதலீடு செஞ்சால் போதும். நிறைய பேர் சீட்டு கட்டுவீங்க இல்லையா, அதே தான், அதே டெக்னிக் தான். நகைச்சீட்டு கட்டுவீங்க, ஏழை சீட்டு கட்டுவீங்க, வாரச்சீட்டு கட்டுவீங்க சிலர், இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அதே மெத்தட் தான். நம்ம ஒரு 5ஆம் தேதி ஆச்சா, இது நம்ம கடன்காரன் கிடையாது வந்து கேட்குறதுக்கு, ரிமைண்டர் அனுப்புறதுக்கு, இதெல்லாம் நம்மளை போயிட்டு அந்த தேதியில் இதை பண்ணிடணும், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த 2வது வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் போன வாரம் சொன்னது. அது இந்த ட்ரேடிங் வியூவில் சார்ட்டை பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் சிலர் டவுட் கேட்டிருந்தீங்க. நான் அதை வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த 2வது வழிமுறைன்றது வந்து ரெட் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி, அதாவது வீக்லி ரெட் கேண்டில் வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமானது. இது வந்து ஒரு ஸ்மார்ட் பாத் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு சொன்ன வழிமுறை வந்து ரிலாக்ஸ்டு பாத் அப்படின்னு சொன்னேன். அதாவது நம்ம எதை பற்றியுமே கேர் பண்ணிக்க வேண்டியதில்லை. குறிப்பிட்ட தேதியில் நம்ம அந்த நிஃப்டி யூனிட்ஸை வந்து வாங்க போகிறோம். இப்போ இந்த 2வது வழிமுறை வந்து ஸ்மார்ட் பாத் அப்படின்றேன் இல்லைங்களா. இந்த இது வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை சார்ட்டை பார்க்க போகிறீங்க. வாரத்துக்கு தினம் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படின்றத பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஒவ்வொரு வாரத்தினுடைய கடைசியில் அந்த வாரத்துக்கான சார்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஒரு வாரன்றது வந்து திங்கட்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை முடியுது. இதனுடைய ரூல் என்னென்னா, ஒரு வாரம் மார்க்கெட்டு சரிஞ்சு சார்ட்டில் ரெட் கேண்டில் விழுந்துச்சுன்னா அப்போ மட்டும்தான் அதுக்கு அடுத்த திங்கட்கிழமையில் நாம் ரூ. 1000 முதலீடு செய்ய போகிறோம். ஒரு வாரம் பார்க்குறோம், திங்கட்கிழமை டு திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் பார்க்குறோம். அந்த ஒரு வாரத்தினுடைய கேண்டில் வீக்லி டைம் ஃப்ரேம் அப்படின்றது வச்சாக்கா அந்த ஒரு வாரத்தினுடைய கேண்டில் ஒரு கேண்டில் அங்கே இருக்கும். அந்த கேண்டில் ரெட் கேண்டிலாக இருந்ததுன்னா, சிவப்பு கலரில் இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த திங்கட்கிழமையில், ஏன்னா சனி ஞாயிறு வந்து மார்க்கெட் விடுமுறை, அதுக்கு அடுத்த திங்கட்கிழமையில் ரூ. 1000 முதலீடு செய்ய போகிறோம். ஏன் இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாக்கா, விலை குறையும் போது நம்ம அதிக யூனிட்ஸை வாங்குவோம். அதாவது டிஸ்கவுண்ட் சேல் நடக்கும்போது நம்ம பொருள் வாங்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி. ஒரு வாரம் ஃபுல்லாக மார்க்கெட் விழுந்திருக்குன்னா அதுக்கு அடுத்த நாள் நம்ம வாங்கும்போது அந்த விலை குறைஞ்சி இருக்கிற அந்த பெனிஃபிட்டை நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்றது இதனுடைய சாராம்சம். சரி, இங்கே வந்து அந்த ரூ. 1000 மீதி காசு இருந்ததுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த மீதி தொகையை அடுத்து வர்ற முதலீட்டோட சேர்த்துக்கணும். எக்காரணத்து கொண்டும் இதில் மீதி இருக்கிற காசை நம்ம வேறு விதத்தில் நம்ம செலவு பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து நமக்கு அதிகமான யூனிட்ஸு கிடைக்கும். இப்படி பண்ணும்போது இதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சரியும் போது மட்டும் நம்ம வாங்குறதுனால சராசரி விலை, ஆவரேஜ் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? இந்த 2 வழிமுறைக்கும் நான் கடந்த 5 வருஷத்தினுடைய டேட்டாவை எடுத்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அந்த ரிலாக்ஸ்டு மெத்தடை பார்க்கலாம். நான் ஏற்கனவே எக்ஸலில் டேட்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மந்த்லி வாங்க போகிறீங்க, அவ்வளோதான். நான் அந்த ஷீட்டை உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், இது சீரியல் நம்பரு.
மொத்தம் 5 வருஷம் எடுத்துக்கும் போது 60 மாதம் வருது. டேட்டு நான் 5ஆம் தேதி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அது அடுத்து நம்ம முதலீடு செய்கிற அந்த அமௌண்ட்டு, எஸ்ஐபி அமௌண்ட்டு, நான் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது எதுனா ஒரு ப்ரைஸ் எடுக்கணும். நமக்கு வந்து ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் ப்ரைஸு, ஹை, லோ, அப்புறம் க்ளோஸ் ப்ரைஸ், இந்த மாதிரி 4 ப்ரைஸ் கிடைக்கும். அதில் நம்ம மார்க்கெட் டைமில் நம்ம 9:15 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது அதை வாங்குவோம். 9:15க்கு ஓப்பன் ஆகும், மதியம் 3:15க்கு முடியும். இந்த டைமில் நம்ம வாங்குவோம் அப்படின்னு வச்சுங்களேன். அது அந்த டைம் எடுக்கிறத விட நான் உங்களுக்கு பேக் டெஸ்டிங்காக சொல்றதுக்காக இந்த ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் ப்ரைஸில் க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். சரியா? நீங்கள் க்ளோஸ் ப்ரைஸில் வாங்கணும் அப்படி எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் டைமில் வாங்க போகிறீங்க. சரியா? இப்போது அடுத்தது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். நான் அந்த 1000 ரூபாய்க்கு எத்தனை யூனிட்ஸ் வாங்கினேன் அப்படின்றது, அந்த 6 யூனிட்ஸ்க்கு நான் செலவு பண்ண அமௌண்ட்டு, அது போக 1000 ரூபாயில் மீதி இருந்ததுன்னா அது எவ்வளோ அப்படின்றது. சரி, இப்போது நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் 5th ஏப்ரல்லேருந்து ஏப்ரல் 2021 என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் 5 இயர்ஸுக்கு. அப்போது இந்த 2026 மார்ச் வரைக்கும் வருது. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு 5ஆம் தேதி எடுத்துக்கிறேன். 1000 ரூபாய் எஸ்ஐபி அமௌண்ட்டு. அன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 156 ரூபாய் 96 பைசா. இதுக்கு மொத்தம் 6 யூனிட்ஸ் நம்மளால வாங்க முடியும். 6 யூனிட்ஸோட டோட்டல் ப்ரைஸ் வந்து 941.76. 1000 ரூபாயில இந்த 941.76 போக மீதி 58.24 இருக்கு. நான் இந்த 58.24 நான் இங்க அப்படியே அடுத்த மாசத்துக்கு மே மாசம் 5ஆம் தேதியும் ஒர்க்கிங் டேல தான் இருக்கிறதுனால கரெக்டா மே மாசம் 5ஆம் தேதி என்ன பண்றேன், 1000 ரூபாயில இந்த 58.24 சேர்த்துக்கிறேன். ஒரு பைசா விடாம அக்யூரேட்டா சேர்த்துக்கிறேன். அந்த 1058.24க்கு அந்த மாசம் நான் பார்க்கும்போது 156 ரூபாய் 81 பைசா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரே அளவில் தான் இருக்கு. அப்போ என்னால் 6 யூனிட் வாங்க முடியுது. அதனுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு 940.86 பைசா. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அமௌண்ட்டு 117 ரூபாய் 38 பைசா. அதுக்கப்புறம் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி ஹாலிடேவாக இருக்கிறதுனால ஜூன் 7ஆம் தேதி அன்னைக்கு வாங்குறேன். அப்போது என்கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டோட்டல் அமௌண்ட்டு 1117.38 பைசா. அப்போ இருந்த ப்ரைஸு 168 ரூபாய் 15 பைசா. அதுக்கு 6 யூனிட் கிடைக்குது அதுக்கும். அப்போ டோட்டல் 1008.90 பைசா ஆகுது. அது போக மீதி 108 ரூபாய் 48 பைசா. 5ஆம் தேதி ஜூலையில் 1000 ரூபாய் சேர்த்தா இந்த 108ஓட 1108 ரூபாய் 48 பைசா இருக்கு. 170 ரூபாய் அப்போ இருந்த ரேட்டு. அதுக்கும் 6 யூனிட் வாங்க முடியுது. அதுக்கான டோட்டல் மீதி பார்த்துட்டே வாங்க. இங்கே 5 யூனிட் தான் வாங்க முடியுது 187 ரூபாய்க்கு. 192 ரூபாய்க்கு 5 யூனிட் வாங்க முடியுது அந்த பேலன்ஸ் கேரி ஃபார்வர்டோட சேர்த்து. அப்படி இது இந்த கலர் ஷேடு வந்து மாற்றினேன். இது வந்து 12 மாதம் முடிஞ்ச பிறகு இது செகண்ட் இயர் ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக 5 யூனிட் 6 யூனிட் அப்படின்ட்டு போகுது. இங்கே பாருங்க, ஜூன் 2023 204 ரூபாய்க்கு வந்துச்சு. அப்போ 4 யூனிட் வாங்க முடிஞ்சுது. அப்படியே வரும்போது செப்டம்பர் 2024 3 யூனிட் தான் வாங்க முடிஞ்சுது. சரியா? இப்போ இந்த மாதிரி இருக்கு. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 60 மாதம் முடிஞ்ச பிறகு பார்க்கும்போது நம்ம 273 யூனிட்ஸ் வாங்கியிருக்கோம். அதுக்காக நம்ம செலவு பண்ண அமௌண்ட் இது. மீதி இவ்வளோ இருந்தது. சரியா? இது பேலன்ஸ். இந்த 60வது மாதம் எண்டில் இது பேலன்ஸ் இருக்கு. இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு இது வந்து நான் நேற்று கால்குலேட் பண்ணது.
இன்னைக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், அது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. 273 யூனிட்டுக்கு இந்த ப்ரைஸ் போட்டால் டோட்டல் ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ வருது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இங்கே 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இந்த ப்ரைஸுக்கு வாங்குகிறோம், 6 யூனிட் வாங்குகிறோம், சரி. இப்போ நம்ம டிமேட் அக்கௌண்ட்ல தானே இது வாங்க போகிறோம். ஏதாவது ஒரு புரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் வச்சுருப்போம். அப்போ அந்த புரோக்கரேஜு, அதுக்கான டேக்ஸு அதெல்லாம் வராதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது வந்து வரும். நான் அது இங்கே உங்களுக்கு அந்த இது அக்யூரேட்டாக காமிக்க முடியல, சரியா? அப்படியேனாலும் நம்மளால கடைசியாக 247 பேலன்ஸ் வைக்க முடியுது. இந்த இதுக்காக நம்ம செலவு பண்ணுறது வந்து இப்போ 6 யூனிட்டுக்குன்னு போது அது ₹1 கூட வராது மொத்த செலவுன்றது. அதனால நான் பெருசாக கணக்கில் எடுத்துக்கல, சரியா? இப்போ இது வந்து முதல் நான் சொன்ன அந்த 2 மெத்தடில் இது 2வது மெத்தடு. இதில் என்ன பண்ணுறோம், நம்ம ஒன்றும் பண்ணல, அந்த குறிப்பிட்ட தேதியில் நம்ம வாங்குகிறோம், அவ்வளோதான். நான் அது உங்களுக்கு டேப்லர் காலமில் போட்டு காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை, இதில் காம்ப்ளிகேட்டடாக திங்ஸ் எதுவுமே இல்லை. இதை அப்படியே நான் வேற ஒரு சிஸ்டம்லையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. மணி கண்ட்ரோல், நம்ம போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி கண்ட்ரோல், நீங்கள் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் கூட இதில் தெரிஞ்சுக்கலாம் ஒரே இடத்துல. டைம் டு டைம் அப்டேட் பண்ணுவாங்க. கரண்ட் நியூஸ் டிவியில் எப்படி நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி அப்பப்போ அப்டேட் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இதில் நிஃப்டி பீஸ் மந்த்லின்ற ஹெட்டிங்கில் இப்போ நான் எக்ஸலில் காமிச்சினேன், அதே இங்கே போட்டிருக்கேன். நிஃப்டி பீஸ் மந்த்லி அக்கௌண்ட்டு பேர். இப்போது இன்னைக்கு கொஞ்சம் நிஃப்டி டவுன்ஃபாலாக இருந்ததுனால இந்த ₹306 மைனஸில் காட்டுது. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 59,753. நான் எக்ஸலில் போட்டிருந்தேன், நான் இதை பாருங்கள். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 59,752.64. அதே தான் இங்கே உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் காமிக்குது, சரியா? இப்போது இதை பிரேக் டவுன் பண்ணலாம். இங்கே கிளிக் பண்ணால் அந்த 60 இன்ஸ்டால்மெண்ட்ஸும் இங்கே வரும். முதல்ல 5/4/2021 6 யூனிட் வாங்கினேன், அதனுடைய டோட்டல் ஒர்த்து 942. இன்னைக்கு தேதியில் அது ₹690 ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு, 73%. இது ஓவரால் இது இன்னைக்கு டுடே, இன்னைக்கு வியாழக்கிழமை ஏப்ரல் 30 இது மைனஸ் ஆச்சு, நிஃப்டி கீழே இறங்கினதுனால பாயிண்ட்ஸு, சரியா? இது கடைசி இன்ஸ்டால்மெண்ட் வந்து 5/3/2026. ஏப்ரல் ஆரம்பித்தோம், மார்ச்சில் முடியுது, 12வது மாதம். ஓவரால் ரிட்டர்ன் அது, சரியா? இது வந்து இது ஈஸியஸ்ட் மெத்தடு, அதான் ரிலாக்ஸ்டு பாத் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு அதில் சொல்லியிருந்தேன். இப்போ போன வாரம் சொன்னேன் இல்லையா, சிம்பிள் ரெட் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்ல வச்சிருக்கேன், வீக்லின்னு போட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த வீக்லியில் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி சீரியல் நம்பர் போட்டால், அதாவது ஃபர்ஸ்ட் இயர், இது இயர் வந்து 2021 ஆரம்பிக்கிறோம், ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதத்துக்குள்ள எந்தெந்த வாரம்லாம் நமக்கு பையிங் வீக்காக அமையுது, ஏதாவது ரெட் கேண்டில் அமையுது அப்படின்றது தான் இங்கே பை டேட்டு. இது வீக்லி கேண்டிலு, இது பை டேட்டு. நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட்டு, நம்ம வாங்குகிற யூனிட்டு, அந்த யூனிட்டோட ப்ரைஸு. இது ஷேருன்னு சொல்லலாம், ஆனால் இது வந்து இது மியூச்சுவல் ஃபண்டு மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், ETF அப்படின்ற பேரில் இது இருக்குது. இப்போது நான் சொல்கிறது வந்து நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 ETF பீஸ் அப்படின்னு இருக்கும். அது பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிப்பான் இந்தியா அது மட்டும். மற்றதெல்லாம் ETF அப்படின்னு வரும், மற்ற
வேறு சில நிறுவனங்கள் கூட இந்த நிஃப்டி 50 வந்து இந்த நிஃப்டி 50 ETF மாதிரியே வேறு சிலது கூட இருக்குது. ஒவ்வொரு கம்பெனி தராங்க, வேறு எம்சியில் தராங்கன்னு வச்சுங்களேன். நான் இது எடுத்திருக்கேன், நிப்பான் இண்டியா அதை எடுத்திருக்கேன். அதனுடைய ப்ரைஸ் இது, எத்தனை யூனிட் வாங்கினேன் அப்படின்றது. நம்ம ஒவ்வொரு வாரமும் வாங்குறோன்றதுனால மேக்ஸிமம் 4 யூனிட் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாதத்துக்கு 4 வாரம்ன்ற கணக்கில் ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு 1 அப்படின்னு போகிறேன். அதில் வாங்க முடியாமல் கூட ஒரு சில வாரம் போகலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மாதத்தினுடைய கடைசியில் மேக்ஸிமம் எவ்வளோ வாங்க முடியுமோ அது வாங்கிடுறேன். அது மாதிரி பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் முதல் வாரமே நமக்கு க்ரீன் கேண்டில் அமைஞ்சிடுச்சு. நான் இங்கே வந்து க்ரீன் கேண்டிலை மட்டும் ஒதுக்கிடுறேன், ஏன்னா நம்ம அதில் எதுவும் ஆக்டிவிட்டி இல்லை. அதை வந்து நான் க்ரீன் கலரில் இங்கே ஷேட் பண்ணியிருக்கேன். அது அப்படியே பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கும் நம்ம எந்த கேண்டில்லாம் வாங்க முடியலையோ அதை நான் க்ரீனை ஷேட் பண்ணிட்டேன். க்ரீன் கேண்டில் வேண்டாம் அப்படின்ட்டு அதை ஷேட் பண்ணிட்டேன். டிஸ்கவுண்ட் சேலில் தான் நம்ம போய் வாங்க போகிறோம். அதனால் இதுக்கு ரெட் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கலாம். அந்த டார்க்கில் வந்து இந்த டேட்டு டெக்ஸ்ட் வந்து தெரியல, அதனால் அது பிளெயினாக விட்டேன். இப்போது 2வது வாரம் 12ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி அந்த வாரம் வந்து நமக்கு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. இப்போது உங்களுக்கு அந்த கேண்டில் நான் காமிச்சிட்டோமா? இப்போது ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், ட்ரேடிங் வியூ லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு க்ரோம் ப்ரௌசரில் வந்து ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் tradingview.com அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அது வருது. அதை நீங்கள் லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணிட்ட பிறகு இங்கே ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் சூப்பர் சார்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான், சார்ட் வந்துடுச்சு. நம்ம கடைசியாக என்ன சார்ட் பார்த்தோமோ அது மெமரியில் வருது. இப்போது நான் என்ன சொன்னேன், நிஃப்டி பீஸ், NIFTY BES, இது நிப்பான் இண்டியாவோடது. சரியா? நீங்கள் இது இல்லாமல் வேறு ஏதாவது பார்க்கணுன்னா நிஃப்டி ETF டைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், மிரே அசெட் நிஃப்டி 50 ETF வருது. அதுக்கப்புறம் நிஃப்டி 500 ETFன்னு ஒன்று இருக்குது. PSU பேங்க் மிரே அசெட் வந்து தான் இன்னும் நிறைய இருக்குது. இந்த இங்கே கோட்டாக் நிஃப்டி ETF இருக்குது, HDFT நிஃப்டி 50 ETF இருக்குது. இதெல்லாம் தான் நம்ம வந்து நிஃப்டி பீஸ், அதாவது நிப்பான் இண்டியா அதை எடுத்திருக்கேன். இது வந்து NSEயில் ட்ரேட் ஆகிறது இங்கே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சார்ட்டு லோட் ஆகிடுது. இதை அட்வர்டைஸ்மெண்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, அதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக நம்மளே வரையலாம், இல்லைன்னா சிம்பிளாக இந்த இண்டிகேட்டர்ஸை வச்சு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அது நமக்கு இப்போ தேவையில்லை, இது பிகினருக்காக, புதுசாக ஆரம்பிக்கிறீங்க, அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம் அப்படின்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. எல்லாமே இதை கற்றுக்கிறதுக்கு உண்டான எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான வீடியோஸில் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போது என்ன பண்ணோம், tradingview.comனு போட்டோம். உங்கள் மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சேஞ்ச் சிம்பிள்னு இங்கே வந்தால் காமிக்குது இல்லையா, இங்கே கூட வச்சுக்கோங்க சிம்பிள் சர்ச். இது நீங்கள் லாகின் பண்ணிங்களா உங்களோட மெயில் ஐடியை பேஸ் பண்ணி இது வரும். இந்த சிம்பிள் சர்ச் கிளிக் பண்ணிவிட்டு இது நிஃப்டி பீஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடுது. நான் உங்களுக்கு வீக்லி டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஒரு வாரத்தினுடைய விஷயத்த சொல்லியிருந்தேன். அதனால் இங்கே டபிள்யூன்னு இருக்கு, 1 வீக், இதை கிளிக் பண்ணுங்க. இந்த 1 வீக் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எங்கே ஃபஸ்ட்டு வாங்கினோம், இந்த வாரம் 5ஆம் தேதி 5/4/2021 அங்கே போகலாம். 2021 5/4/2021 திங்கட்கிழமை முதல் வாரம். அந்த வாரத்தில்
இது இங்கே ஆரம்பிக்குது. அந்த கேண்டில் வந்து க்ரீன் கலரில் இருக்கு. அதுக்கு அடுத்தது 12 ஏப்ரல் திங்கக்கிழமை, அது ரெட் கலரில் இருக்கு. அதனால இது பாருங்க, இது ஃபஸ்ட்டு 2021 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி அந்த வாரம் வந்து க்ரீனில் இருக்குது. அதனால அதை விட்டுட்டு 2வது வாரம் ரெட் கலரில் முடிஞ்சிருக்கு. அதாவது இங்கே ஓப்பன் ஆனது இவ்வளோ இறங்கி முடிஞ்சிருக்கு. அதனால இவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆச்சு இல்லையா, அந்த டிஸ்கவுண்ட்டை நம்ம அந்த பெனிஃபிட் நமக்கு வரணுன்றதுக்காக நான் அதுக்கு அடுத்த ட்ரேடிங் டேல வாங்க சொல்கிறேன். அதுக்கு அடுத்த ட்ரேடிங் டேன்னா 19 ஏப்ரலில் வருது. எக்ஸல் ஷீட்டில் பாருங்கள், 19 ஏப்ரல் நான் வாங்கியிருக்கேன். 19 ஏப்ரல் அன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் என்னவோ அதில் நான் வாங்கியிருக்கேன் 156 ரூபா 18 பைசா. அது ஒன்று வாங்கினேன். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, அந்த ஒன்றுத்தினுடைய அமௌண்ட்டு, அது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. மீதி இருக்கிற அமௌண்ட்டு 1000 ரூபாயில் அதை அடுத்த பர்ச்சேஸுக்கு எடுத்துன்னு போகிறேன். அதுக்கப்புறம் இது பாருங்க, இது நான் ஒரு கோடு போட்டு ஹைலைட் பண்ணிடுறேன். அதை இங்கே ஆரம்பித்தோம். இந்த ஃபஸ்ட்டு வீக்கு, இது ஃபஸ்ட்டு வீக்கு க்ரீன் கண்டல்ன்றதுனால அதை விட்டுட்டோம். இந்த செகண்ட் வீக் வந்து பேரிஷாக இருந்ததுனால அதை வாங்கணும். தேர்ட் வீக்கும் பேரிஷாக இருந்ததுனால அதை வாங்குகிறோம். ஃபோர்த் வீக்கும் பேரிஷாக இருந்ததுனால அதை வாங்குகிறோம். இது பாருங்கள், ஃபஸ்ட் வீக்கு, செகண்ட் வீக்கு, தேர்டு வீக்கு, ஃபோர்த் வீக்கு. அதில் ஃபஸ்ட்டு வீக்கை தவிர மீதி 3 வாரமும் நம்ம வாங்கியிருக்கோம். அவ்வளோதான். அதே கேரி ஃபார்வர்டு மெத்தடில் நம்ம போகிறோம். இந்த மெத்தடில் நம்ம பார்க்கும்போது ஃபைனலாக நமக்கு வந்து 274.87 வருது. அது வரக்கூடாது, இருங்க. மொத்தம் 275 யூனிட்ஸ் கிடைக்குது. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து 275 யூனிட்ஸ் கிடைக்குது. நம்ம அந்த ஈஸி மெத்தடை விட, மந்த்லி வாங்குற அந்த மெத்தடை விட ஒரு 2 யூனிட் எக்ஸ்ட்ராவே கிடைச்சிருக்கு. ஆச்சுங்களா? இது சிஎம்பி, அதுக்கு 273 போட்டு காமிச்சோம் இல்லையா? அப்படி பண்ணும்போது இது ரிட்டர்ன்ஸ் வருது. இதையும் நான் வந்து மணி கண்ட்ரோலில் போட்டிருக்கேன். இப்போ வந்து மணி கண்ட்ரோலில் நிஃப்டி 50 பீஸ் அப்படின்ற நேமில் போட்டிருக்கேன். இதை கிளிக் பண்ணால் ஃபுல்லாக வருதுங்களா? முதல்ல நம்ம வாங்கினது 19/4 அன்றைக்கி வாங்கினோம், 156 ரூபாய்க்கு வாங்கினோம். அது இன்னைக்கு தேதிக்கு 74% ரிட்டர்னு. அது இன்னையோட டவுன். இது ஓவரால் இது இன்னைக்குது அப்படியே வருது. அதை கிராஃபில் போட்டு காமிக்கிறாங்க பாருங்கள், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி வருது. ஸோ இந்த மணி கண்ட்ரோல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை கூட நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இங்கே ஒரு சின்ன விஷயம், நான் வந்து ட்ரேடிங் வியூ சொல்லும்போது, இப்போ இங்கேருந்து இந்த கேண்டில் இவ்வளோ ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் ஆச்சு இல்லையா? இது வெள்ளிக்கிழமை, இது திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்குமான கேண்டில் இது. அப்போது வெள்ளிக்கிழமை இது இங்கே எங்கேயோ தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கும். ஒரு 3 மணிக்கு மேலே, 3 to 3:30 மணிக்கு மார்க்கெட் முடியுது. அப்போது அந்த கடைசி ½ வாங்கினா நம்ம இங்கே வாங்க முடியும். இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்த ட்ரேடிங் டே ஒரு நல்ல, அதை விட இன்னும் குறைச்சலான இதில் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த 2வது வாரத்துக்கான பர்ச்சேஸை வந்து நம்ம அதுக்கடுத்து பார்க்கும்போது இங்கே மேலே போயிடுச்சு. இங்கே வாங்கியிருக்கலாம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சின்ன கோடு ஒன்று வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த அந்த இடத்துல வாங்குறத நம்ம இங்கே வாங்கணும். இங்கே வாங்குறோம்.
நெக்ஸ்ட்டு டேன்னு போகும்போது வித்தியாசம் பாருங்கள், 5 ரூபாய்க்கு இருக்குது. 153.50, 158.24. அதனால நீங்கள் ஃப்ரைடேவே கடைசி ½ அன் ஹவரில் வாங்கிட்டீங்கன்னா அப்போது ஓவரால் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசத்தில் இருக்கும். நல்ல நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? இவரோட டேட்டா என்ன சொல்லுச்சு கம்பேரிசன் பார்த்தீங்களா? இந்த எக்ஸல் ஷீட்டில் 2021 2026 வரைக்கும் டேட்டாவை எடுத்திருக்கேன். அதை பார்த்துருப்பீங்க நீங்கள். ஃபஸ்ட்டு மெத்தடு மந்த்லி எஸ்ஐபி அப்படின்னு எடுத்துட்டாக்கா அது ஒரு நிம்மதியான ஒரு வழி, ஒரு டிசிப்ளினாக இருக்குது. சரிங்களா? எதுவும் நம்ம நுணுக்கமாக எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ரெண்டாவது மெத்தடில் வீக்லி ரெட் கேண்டில். இது மார்க்கெட் விழுறப்போ நம்ம முதலீடு செய்கிறதுனால லாபம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு நீங்கள் ட்ரேடிங் வியூ பார்க்குறீங்க, அவ்வளோதான். இந்த 2 முறையுமே லாபகரமானது தான். இதுதான் பெஸ்ட்டு, இதுதான் ரொம்ப டாப்பு அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறவராக இருந்தால் மந்த்லி செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் செய்கிற வேலையில் சிஸ்டம் பார்க்குறதுக்கோ சார்ட் பார்க்குறதுக்கோ நேரம் இல்லாமல் இருக்கலாம். அப்படி பார்த்தாலும் நம்ம வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடியுதுன்றதை நைட்டில் கூட பார்த்துக்கலாம், உங்கள் வேலை விட்டு வந்த பிறகு கூட பார்த்துக்கலாம்னு வச்சுங்களேன். ஆனால் மார்க்கெட் டைமில் தானே நீங்கள் வாங்க முடியும். அதனால் நீங்கள் வேலையில் இருக்கும்போது இது கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா மந்த்லி எஸ்ஐபி மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இந்த ரெண்டாவது அதாவது போன வாரம் சொன்னதை நான் இன்றைக்கி ரெண்டாவதாக கொடுத்துருக்கேன். அந்த வீக்லி ரெட் கேண்டில் எடுத்துட்டிங்கன்னா மார்க்கெட்டை கற்றுக்கணும், ஷேர் மார்க்கெட்டில் வந்து கற்றுட்டு அதில் இருக்கிற பெனிஃபிட்லாம் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இது உபயோகப்படும். நீங்கள் சார்ட்டு பார்ப்பீங்க, பேரிஷா புல்லிஷா அப்படியே வந்து சார்ட் பேட்டர்ன்ஸை கற்றுக்கிறதுக்கு, இன்னும் சில பங்குகளில் முதலீடு பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த போனஸ்னா என்ன, ஸ்பிளிட்டுனா என்ன, டிவிடெண்ட்னா என்ன, இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. சரிங்களா? அதை நம்ம பார்த்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கற்றுட்டு நம்ம பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்ன்றாங்க, டே ட்ரேடிங்ன்றாங்க, ஆப்ஷன் ட்ரேடிங்ன்றாங்க, எல்லாமே கற்றுக்கலாம். எதுவுமே நம்மளால் முடியாதுன்னு சொல்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. முயற்சி பண்ணிங்கன்னா வானமும் உங்கள் வசப்படும். அதுதான் இந்த 2 வழியை வந்து நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீக்லி சார்ட்டை பார்த்து வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு இன்னொரு விதமாக ஒரு சின்ன சேஞ்சு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, நீங்கள் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் நடக்கிற அந்த வாரத்தினுடைய கேண்டிலை பார்த்துட்டு அடுத்த ஒர்க்கிங் டே திங்கக்கிழமை வாங்கிக்கோங்க அடுத்த நாள் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. நீங்கள் அதுக்கு பதிலாக வெள்ளிக்கிழமையை கூட வாங்கிக்கலாம். திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் சார்ட்டை பார்க்குறீங்க, அந்த வாரத்தினுடைய கடைசி வரைக்கும் வர்றீங்க. அந்த வாரத்தினுடைய கடைசியில் ஒரு 3 மணிக்கு மேலே நீங்கள் முடிவு பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ ஒரு 3லேருந்து 3:30க்குள்ளே அந்த ½ அன் ஹவரில் அந்த ரெட் கேண்டில் வந்து க்ரீனாக மாறிட போகிறதில்ல. அந்த 3:15 to 3 இல்லை 3 to 3:30 கூட அப்போ என்ன ப்ரைஸ் இருக்கோ அது வெள்ளிக்கிழமையை கூட வாங்கிடலாம். இதனால் இன்னும் ஒரு 2-3% 10% கூட இருக்கலாம். அது ஒரேடியாக வந்து அதிகமாக சொல்லி ஆசை காட்டக்கூடாது. அதனால் நான் வந்து 1% அப்படின்னு சொல்கிறேன். நம்ம வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சு சனி ஞாயிறில் வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ்னால திங்கக்கிழமை வந்து அதிகமாக கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சிங்களேன், அந்த இடைப்பட்ட அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். இதுவும் வந்து இந்த கரெக்ஷன் நான் எப்படி கிடச்சிதுன்னா, நான் இந்த 5 years டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது திங்கக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை முடிஞ்சதை விட ஒரு ₹2 5 இல்லை ₹10 இப்படி வித்தியாசம் வந்து வருது. அந்த வித்தியாசத்தை நம்ம வராமல் நம்ம எடுத்துக்கணும், அப்சர்வ் பண்ணிக்கணும்னா இப்படி கூட பண்ணலாம். இப்போது ஃபைனலாக நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, பங்கு சந்தைன்றது வந்து ஒரு சூதாட்டம் கிடையாது. அது பொறுமையான பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடம். பொறுமையாக இருக்கணும். மாதம் 1000 நீங்கள் ஆரம்பிக்கிற முதலீடு 5 வருஷம் கழித்து உங்களுக்கே ஒரு ஆச்சரியமான தொகையை தரும். ஒரு சொத்து உருவாக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த பிறகு நீங்கள் செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வருமானம் அதிகரிச்சதுன்னா செலவுகளையும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகப்படுத்திக்கக்கூடாது.
உங்களோட மாதாந்திர முதலீட்டு தொகை இருக்குது பார்த்தீங்களா, 1000 ரூபான்னு போடுறீங்க பார்த்தீங்களா, அதில் நீங்கள் அதை அதிகரிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கோல் வச்சுருப்பீங்க, இதை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அடையணும்னு நினைக்கிற அந்த லட்சியத்தை வந்து இதனால் சீக்கிரமாக அடைய முடியும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மந்த்லியா இல்லை வீக்லியா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அனுஷம் ஷேர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.